வெந்தயக்கீரையில இப்படி கூட பண்ணலாம்னு எனக்கு ரீசெண்டா தாங்க தெரிஞ்சது. முன்னாடிலாம் ஜஸ்ட் குழம்புக்குள்ள போட்டுட்டு இருப்பேன் அவ்வளோதான். ஆனா இது மாரி செஞ்சதுக்கப்புறம் எங்க எல்லாருக்குமே ஃபேவரட் ஆயிருச்சு. அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுட்டோம். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். இந்த மெத்தட்ல வெந்தயக்கீரை தொக்கு செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ் கூட ஜஸ்ட் அது உள்ள போட்டு கிளறி குடுத்துர்லாங்க. சூப்பரா இருக்கும். அது ஃபர்ஸ்ட்டு ஒரு மசாலா அரைக்கணுங்க. மிக்ஸர் ஜார்ல ஒரு பெரிய வெங்காயத்துல வந்து சின்ன சின்னதா ரஃப்பா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே இத்துணூண்டு வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட காரத்துக்கு ஏத்த மாரி வரமிளகாங்க. நான் பாப்பாவுக்கும் குடுக்கறனால 2டே 2 மட்டும் ஆட் பண்றேன். இப்போ தண்ணி விடாம நல்லா மைய அரைச்சு பேஸ்ட்டா எடுத்துட்டு வந்துரலாம். வேலையே அவ்வளோதாங்க. 10 போல பூண்டு பல்ல இது மாரி வந்து இடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பேன்ல ஆயில் விட்டுறலாம். நான் கடலை எண்ணெயில தாங்க பண்ணேன். இதுவே டேஸ்ட்டு சூப்பரா இருந்தது. எண்ணெய் சூடானதும் கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். இடிச்சு வச்சிருக்கிற பூண்டையும் போட்டு நல்லா இது போல் வதக்கி விட்டுறலாம். எனக்கு வெந்தயக்கீரையில சப்பாத்திக்குள்ளே அரைஞ்சு போடுவாங்க, இல்லைன்னா பச்சைப்பயிறு குழம்புக்குள்ளே போடுவேன். இது மாதிரி பண்ணலான்னு தெரியாமல் போச்சுங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அந்த ஆயிலே வந்து வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போய் நல்லா ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் செய்கிறமேனு கம்மியாக செஞ்சுட்டேங்க. நேற்றே வந்து காலி பண்ணிட்டோம். நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் விட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 10-15 நாள் கூட ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயக்கீரை நிறைய இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குங்க. அதை பொடிசாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வெந்தயக்கீரை குக்காகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 8 நிமிஷம் தாங்க எடுத்துக்கு. அதனால் இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணாலே போதுமாக இருக்கும். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து அந்த மிக்சர் ஜாரில் அலசி தண்ணியை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே ஓப்பன்லேயே விட்டோம் அப்படின்னா அதுவே வற்றி வர வரைக்கும் விட்டுறலாங்க. வேகிறதுக்கு வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாங்க. மெல்லமாக இது மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக தொக்கு பதத்துக்கு வந்துடும். வீடியோக்கு நிறைய எண்ணெய் விட்டு காமிச்சு பார்க்க நல்லா தாங்க இருக்கும். ஆனால் உடம்புக்கு அது நல்லது இல்லைன்னு அளவாக மட்டும் விட்டு செஞ்சுக்கிட்டேன். இது எங்கே போய் வச்சு ஸ்டோர் பண்ணுறது, நம்ம ஒரே நாளில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக அதில் சூடாக இருக்கிற சாப்பாட்டில் நெய் விட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் வெந்தயக்கீரையில் என்னென்னலாம் ரெசிபி பண்ணலான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய நோட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.